வணக்கம். பண்டைய தமிழ் மருத்துவம் வைத்தியர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம கேன்சர் பற்றி மிக தெளிவான பதிவு கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். கேன்சர் அப்படின்றது புற்றுநோய் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். சரிங்களா? இது உடலில் ஏற்படக்கூடிய புற்று, ஒரு வகையான திசுக்கள் அழிவுபடுத்துதல். சரியா? இந்த வியாதியை பற்றி நம்ம முழுசாக பேசலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த விஷயம் தெரிய வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புற்றுநோய்ன்றது மிகவும் கொடுமையான வியாதி, மிக மிக ஆபத்தானது. இது பரவக்கூடிய தன்மையுடையது. சரிங்களா? புற்றுநோய்க்கு பொதுவாக மருத்துவம் இல்லை அப்படின்றது தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மருத்துவம் புற்றுநோயை சரி செய்ய இயலவில்லை, முடியாது அப்படின்னு நிறைய பேர் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கும். சித்த வைத்தியத்தில் புற்றுநோய்க்கு முடிவு கட்டக்கூடிய அளவுக்கு மருந்துகள் உள்ளது. சரிங்களா? புற்றுநோயை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு மருந்துகள் உள்ளது. சரிங்களா? எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் குறுகிய காலகட்டத்தில் எந்த விதமான உடல் உபாதைகளும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் சரி பண்ண முடியும். இதற்கான அனுபவ மருந்துகள் இருக்கு. புற்றுநோய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு செல்களுமே டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த டிஎன்ஏக்கள் இரட்டை ஏணி வடிவமாகவும் ஒற்றை ஏணி வடிவமாகவும் அமைந்துள்ளது. சரிங்களா? இதில் தான் நமக்கு ஆக்சிஜன், உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தப்படுகிறது, அனுப்பப்படுகிறது. சரிங்களா? இப்படி தான் நம்ம உடல் இயக்கப்படுகிறது. இந்த சிங்கிள் லேடார் ஆர் டபுள் லேடார் ஸ்ட்ரக்சர் இதில் பிரேக்கேஜ் ஏற்படுதுன்னா அந்த பிரேக்கேஜ் சரியாயிடும். தன்னாலேயே சரி செய்யக்கூடிய அமைப்புகள் நம்ம உடலில் இருக்கு. சில சமயங்களில் இந்த புற்றுநோய் காரணிகளால் அதை சரி செய்ய முடியாமல் அதில் சீல் பிடித்து அங்கே இருக்கக்கூடிய திசுக்கள் அழிவதை காண முடியும். அப்படி நடைபெறும் ஆனில் அதை கேன்சர்னு சொல்லலாம். சரிங்களா? அது நாளடைவில் உடல் முழுக்க பரவக்கூடிய தன்மை பெற்றிடும். அந்த பவர் அதுக்கு வந்துடும். ஸோ நம்ம கேன்சர் வராமல் ப்ரிகாஷனாக இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ரேடியேஷன்ஸும் இல்லாமல் நம்ம உடலை பாதுகாக்கணும். சரிங்களா? அதிக உஷ்ணப்படாமல், அதிகமான கெமிக்கல்ஸ் இன்னேல் ஆகாமல், அதாவது சுவாசத்தில் உள்ளே போகாமல், உணவு வழியாக உள்ளே போகாமல் நம்ம உடலை பாதுகாத்தோம்னு சொன்னாக்கா கேன்சர் நம்மளை தாக்காது. சரிங்களா? நிறைய கெமிக்கல் கம்பெனிகளில் நிறைய ரசாயன உரங்களை கையாளக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய வேலையாட்கள், இவங்களுக்கெல்லாம் இது பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. சரியா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கை க்ளோவ்ஸ் யூஸ் பண்ணணும், மாஸ்க் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நல்ல ஆடைகள், அதாவது உடலை பாதிக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் பாதிக்கக்கூடாத அளவுக்கு நல்ல ஆடைகள் அணியணும். இது போலெல்லாம் இருந்துட்டு தான் அந்த வேலையில் நம்ம ஈடுபடணும். இதை தவிர்த்து நம்ம கெமிக்கல்ஸ் சம்மந்தப்பட்ட உணவுகளை உள்ளெடுக்கும் போது இந்த பாதிப்புகள் ஏற்படும். சரிங்களா? நம்ம உணவுத்துறையில் தெரிவிச்சிருக்கிறபடி மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி, இது போல் விஷயங்கள் பேசிக்காக நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது போல் விஷயங்கள் கலர் பவுடரு கலக்கிறதா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரியா? அது போன்ற கலர் பவுடர்கள் கலக்கக்கூடிய ரசாயனம், அதெல்லாமே ரசாயனம், அதெல்லாம் கலக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டீங்கன்னு சொன்னாக்கா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கேன்சருக்கான அடித்தளம் ஏற்படுத்தியதாக அர்த்தம். கேர்ஃபுல்லாக இருங்க. கேன்சர் வந்துட்ட பிறகு அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நல்ல சுத்தபத்தமாக இருக்கணும். சரிங்களா? நல்ல இயற்கையான உணவுகள் சாப்பிட்ணும். சரிங்களா? மறுபடியும் திசுக்களை பில்ட் பண்ணக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேணும். சரிங்களா?
இதுக்கான மருத்துவம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான மருத்துவத்தை கையாண்டுகிட்டு இருக்கோம். சரிங்களா? கேன்சரில் பல நூறு பேர்கள், ஆயிரக்கணக்கானோர் குணம் கண்ட அனுபவ மருந்துகள் நம்மிடத்தில் இருக்கிறது. இதை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 முதல் மாலை 5 வரைக்கும் கொடுக்குறோம். அவங்களோட கேன்சர் ரிப்போர்ட் ப்ளஸ் ஆதார் கார்டு இது 2 இருந்ததுன்னா மருந்துகள் கொடுக்கலாம். சரிங்களா? பத்தியம் இருந்து மருந்து எடுக்க வேணும். கேன்சரை முற்றிலும் குணப்படுத்த முடியும். ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தாலும் கூட ரத்தமே கசியுது. சரிங்களா? ஃபைனல் ஸ்டேஜ் ஃபுல்லாகவே லங்ஸ் டோட்டல் டேமேஜு. சரியா? லிவர் டோட்டல் டேமேஜ், பிளட்டில் மிக்ஸ் ஆகிருக்கு, பிரெயினில் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி கடைசி நிலைமை அப்படின்னு சொல்லி கைவிடப்படக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கு கூட நம்ம வைத்தியம் பண்ணுறோம். இந்த வைத்தியத்தினால குணம் கண்டோர் ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள். சரிங்களா? அதனால் கேன்சர் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கேன்சர் வந்துட்ட பிறகு அதை உடனடியாக பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம். ஏன்னா கேன்சர் ஒரு நாளும் அதனோட வீரியத்தை கூட்டிக்கிட்டே இருக்கும். உடல் முழுக்க பரவுறதுலேயே குறியாக இருக்கும். சரிங்களா? ஒரு நொடியும் பரவும். அதனால் கேன்சர் வந்ததுன்னு சொன்னால் அதை உடனடியாக கண்டுபிடிச்சு அதுக்கு உடனடியாக வைத்தியம் பார்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. சரிங்களா? நம்ம குறுகிய காலகட்டத்தில் குறைந்த செலவில் நல்ல ஒரு மருத்துவத்தை சித்த வைத்திய முறைப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அனுபவபூர்வமாக பல நூறு பேர்கள் சரியாகி நம்மக்கிட்ட திரும்ப ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவங்களோட ரிப்போர்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்கு. அதனால் நீங்கள் மருந்துகள் எடுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அட்ரஸ் மற்றும் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேர்முகமாக மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? வேறொரு நல்ல பதிவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி.